கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். பயணிகள் இப்படி ஏமாத்துறதுக்கு ஏன் டிராவல்ஸ் போட்டு ஓட்டணும்னு கேட்குறேன் நான். 1300 வாங்குறீங்க, அதே 1300 எஸ்பிஎம் டிராவல்ஸ் வாங்குறாங்க. அவங்க இப்படியா இருக்காங்களா? நீங்க வாங்கி விடலண்ணா, உங்க ஓனர்கிட்ட நீங்க தான் சொல்லணும், குறையோட இல்ல. என்ன பாடம் கத்துட்டு இருக்காங்க கேட்கறேன் நானும் உனைய மாதிரி டிரைவரா வந்தவன் தான். எம்ஆர்எம் ஆம்னி பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் யாரு இன்சார்ஜ் என கேட்டதற்கு அந்த பேருந்தின் நடத்துனர் காது நோண்டிக் கொண்டே தெனாவட்டாக தெரியாது என பதிலளித்ததன் காட்சிகள் தான் இவை. யார் இன்சார்ஜ் தெரியாதுண்ணா, இப்படி என்ன சொல்றது ப்ரோ? வண்டி போகும்னா எப்படி நீங்க சொல்லுங்க. ஏசி சுத்தமா ஒர்க் ஆகல வண்டியில. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு கடந்த 31ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் TN02BX 6421 என்ற எண் கொண்ட எம்ஆர்எம் ஆமினி பேருந்து புறப்பட தயாரான நிலையில் பேருந்தில் ஏசி வேலை செய்யாதது குறித்து பயணிகள் கேள்வி எழுப்பினர். உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைனா எப்படி? நானும் ஒரு பயணி தானே. இப்போ கேட்டால் எல்லாரும் ஏறுறாங்கடா, எதுவுமே டிரைவரு வேலை செய்யணும். ஓனர் நீங்க தான் ப்ராப்பராக சொல்லுங்க. ஏசி பேருந்தில் பயணத்துக்காக 1300 ரூபாய் கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கிய நிலையில் ஏசி வேலை செய்யாதது குறித்து எம்ஆர்எம் ஆம்னி பேருந்து கிளீனரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என தோரணையில் கூறிவிட்டு முறைமுறைக்க திரும்பிக் கொண்டார் கிளீனர். மட்டும் வாங்கினது 1500 ரூபா, அதுக்கேற்ற மாதிரி வண்டி விடணுமா இல்லையா? 1500 ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு கொஞ்சம் என்னோட இல்லைன்னு ஏசி பாரு, வண்டியை நப்பாட்டு ஆள் வரதுலாம் வண்டி இருக்கிற மாட்டேன். பயணிகள் பேருந்தில் ஏற மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் அதை பற்றி சற்றும் கவலைப்படாமல் ஓட்டுநரும் கிளீனரும் பேருந்தை இயக்கியதில் பயணிகள் சேவையில் எம்ஆர்எம் நிறுவனத்தின் உன்னதம் விளங்கியது. இதையடுத்து வேறு வழியின்றி பயணிகள் ஏசி இல்லாமலேயே பயணிக்க தொடங்கிய நிலையில் ஸ்லீப்பர் பேருந்தின் ஜன்னல்கள் அனைத்தும் மோல்டிங் செய்யப்பட்டு இருந்ததால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பயணிகள் ஆம்னி பேருந்தின் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தனர். ஆனால் நடத்துனரோ சற்றும் பொறுப்பற்ற முறையில் பதிலளித்தார். காசு என்கிட்ட கொடுத்தியா நீங்க கட்டி? ஆமா, நீங்க அது தப்பு இல்ல. நீங்க தப்பா ரைட் காசு கொடுத்தவங்க அது கேக்குறது தப்பா ரைட். அது உங்களே நான் வரோம், அவர்ல நான் வரோம். உங்களை பாதுகாப்பு எங்க வேலை. உங்களை பாதுகாப்பு எப்படி காப்பீங்க? காசு யார்ட்ட கொடுத்தீங்க எப்படி காப்பீங்க? ரோட்ல ஒரு நாளைக்கு பாருங்க என்ன நடக்குன்னு தெரியும். அப்படியே கடந்த திங்கட்கிழமை நாகர்கோவிலில் இருந்து சென்னை வந்த TN05CH 0302 என்ற எண் கொண்ட எம்ஆர்எம் ஆம்னி பேருந்து நடு வழியில் பழுதாகி நின்றதால் பல மணி நேரம் நடு ரோட்டில் காத்து கிடந்த பயணிகள் கொந்தளித்து வாக்குவாதம் செய்தனர். எவ்வளவு நேரம் தான் ஆகும்? நாங்க நிறுத்தி இருக்கோமே. 4 மணில நீங்க இருக்கீங்க, பால் வாங்க கூட நீங்க ரீசன் சொல்றீங்க. எங்க 4 மணி வந்தது? 4 மணிக்கு மணி நிக்கவே இல்லையா? 4 மணிக்கு லைட் ஏரியாம வந்து தெரியுமா உங்களுக்கு? லைட் ஏரியாம லைட் ஏரியாமானா அப்பங்கலாம் வாங்குறீங்கல. எம்ஆர்எம் நிறுவன ஆம்னி பேருந்துகள் என்றாலே இப்படித்தான் என கூறும் அளவுக்கு அதில் பயணம் செய்த பயணிகள் தங்களுக்கு நேர்ந்த கசப்பான அனுபவங்களை குறிப்பிட்டு எம்ஆர்எம் நிறுவனத்தை கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றி வருகின்றனர். பயணிகள் இப்படி ஏமாத்துறதுக்கு ஏன் டிராவல்ஸ் போட்டு ஓட்டணும்னு கேட்கறேன் நான். நீங்க 1300 வாங்குறீங்க, அதே 1300 எஸ்பிஎம் டிராவல்ஸ் வாங்குறாங்க. அவங்க இப்படியா இருக்காங்களா? பயணிகள் புகார் குறித்து எம்ஆர்எம் ஆம்னி பேருந்து உரிமையாளர் பிரதீப்பிடம் விளக்கம் கேட்டால் பயணிகளுக்கு டிக்கெட் தொகை ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் கொடுக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் அதற்கான ஆதாரத்தை கொடுக்க மறுத்தது சந்தேகத்தை கிளப்பியது.
ஆம்னி பேருந்துகளை முறையான ஆய்வுக்கு உட்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டியது போக்குவரத்து துறையின் கடமையாக உள்ள நிலையில் கட்டணம் கொள்ளையானாலும் சரி, சர்வீஸ் குறைபாடானாலும் சரி, ஆம்னி பேருந்துகளின் அட்டூழியங்களை போக்குவரத்து துறை கண்டுகொள்வதே இல்லை எனவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.